தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கல்லீரல் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இளன் குமரன் அவர்கள். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. லிவர் சம்பந்தமான விஷயங்கள்ல மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஜூலை 28 கூட வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவா கொண்டாடுறாங்க. அந்த அவேர்னஸ் உண்மையாவே மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு டாக்டர்? ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம தொடங்குறோம். அதாவது நம்ம உலகத்துல இன்னைக்கு நிறைய நோய்களை நம்மளால எராடிகேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸ்மால் பாக்ஸ், போலியோ, அது போல இந்த ஹெப்படைட்டிஸ்ங்கிற ஒரு கொடிய நோயையும் நம்மளால கண்டிப்பாக எராடிகேட் பண்ண முடியும். ஆனால் இந்த நோயோட ஒரு நேச்சர், இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ங்கிறதே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ கோவிட்னால எப்படி லங்ஸ் டேமேஜ் ஆகி ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ, அது போல் வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற அந்த நோயினால் லிவர் டேமேஜ் ஆகி அவங்களுடைய லிவர் செயலிழந்து லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர் ஏற்படலாம், இல்லை லிவர் கேன்சர்ஸ் ஏற்படலாம். இதனால் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கானோர் இந்தியாவிலேயே பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய மக்கள் தொகையில் 1 பில்லியன் பீப்புளில் ஒரு 40 மில்லியன் பீப்புள் ஹெப்படைட்டிஸ் பி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 10 மில்லியன் பீப்புள் ஹெப்படைட்டிஸ் சி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறது கூட தெரியாமல் இருக்குது. அந்த ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக இது குறித்து மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஜூலை 28ங்கிறது உலக அளவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணி இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேவை எல்லா இடத்துலையும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பல நிகழ்வுகள் நடந்து வருது. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடத்துனாங்க. அண்ட் டாக்டர், பொதுவாக மக்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, இந்த லிவர் டிசீஸ் வர்றதுக்கு மெயின் காரணமே ஆல்கஹால் கன்சப்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? 100% ஆல்கஹால்னால மட்டும்தான் லிவர் டிசீஸ் எல்லாம் வருதா, இல்லை மற்ற காரணங்களும் இருக்கா? லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியான காரணங்கள்? லிவருடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோய்கள் இருக்குது. இதில் இந்த லிவர் டேமேஜ் ஆகி லிவர் ஃபெயிலியர் வர்றதுங்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஆல்கஹால் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 50% நோயாளிகள் ஆல்கஹால்னால தான் பாதிக்கப்பட்டு அந்த நிலையில் தான் வராங்க. பட் அதை விட முக்கியமாக லிவரில் நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ் பற்றி பார்த்தோம். அது மாதிரி லிவரில் இந்த ஃபேட் அக்யூமுலேஷன், அதுவும் இன்ஃபேக்ட் 100 பேருக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 40 பேருக்காவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. அது உண்மையாலுமே ஒரு நோய் தானா, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, ட்ரீட்மெண்ட் செய்யணுமா அப்படிங்கிற விழிப்புணர்வுலாம் கூட மக்களிடையே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைய நிலையில் ஃபேட்டி லிவர் குறித்த ஒரு அவேர்னஸ் அண்டு ஒரு தெளிவு மக்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் நிறைய நோயாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டு லிவர் ப்ராப்ளத்தோடு வருவாங்கன்னு தான் நினைக்க தோணுது. பட் டாக்டர், இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருக்கிறவங்க அப்படின்னா போயிட்டு அந்த லிக்கர் ஷாப்லேயே உட்காந்து அந்த மாதிரி இருக்கவங்க, கன்சியூம் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு ஓரளவு விழிப்புணர்வு இருக்குது. தட் அந்த லிக்கர் பாட்டிலில் எத்தனை % ஆல்கஹால் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் சோஷியல் ட்ரிங்கிங் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணால் கூட அவங்களுக்கு இந்த லிவர் டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதோட பர்சன்டேஜாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆல்கஹால் அண்ட் லிவர் குறித்து நிறைய மித்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே அதை குறித்தது தான். எவ்வளோ விழிப்புணர்வு குடிப்பழக்கத்தை பற்றி வந்திருந்தாலும் ஓவராலாக ஐ ஃபீல் ஆல்கஹால் ஹேபிட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டார்டிங் ஏஜ் ஆஃப் ஆல்கஹால் குறைஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் டேக்கிங் ஆல்கஹால் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு உண்டான குறிப்பான சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எதுவும் இல்லைனாலும் 100% ஆல்கஹால்ங்கிற ஒரு ப்ராப்ளம் அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ஒரு சோஷியலி ரொம்ப அக்செப்டபிள் திங் ஆகிட்டதுனால ஆல்கஹால்ங்கிற ப்ராப்ளம் ஜாஸ்தியானது தான் உண்மை. பட் அதனால் ரொம்ப நம்ம தெளிவாக அதோட சுற்றி இருக்கிற அந்த மித்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். ஒன்று, நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட் பொறுத்து நம்ம லோ கண்டென்ட் ஆல்கஹால் எடுத்தோம்னா நமக்கு பாதிப்பு வராமல் இருக்குமா அப்படிங்கிறது. ஒரு பியர், வைன், அது போன்ற இந்த சாஃப்ட் லிக்கர்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் குறைவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா த வால்யூம் வில் பி மோர். ஒரு ஹார்ட் லிக்கரில் 2 to 3 ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, வேறஸ் வைன் ஆர் லிக்கராக பியராக இருந்ததுன்னா அது 2 to 3 பாட்டில்ஸில் எடுப்பாங்க. ஸோ அந்த வால்யூம் ஆஃப் ஆல்கஹால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆல்மோஸ்ட் அந்த லிவரை பாதிக்கக்கூடிய அளவில் அது ஏற்பட்டுடுது.
தட் இஸ் ஒன் திங். செகண்ட், சோஷியல் ட்ரிங்கிங்னால லிவர் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளே பார்த்தோம், ஃபேட்டி லிவருங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா ஃபேட்டி லிவர் எந்த ஒரு சிம்டம்ஸ் அறிகுறியும் கிடையாது. அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் அறியாமல் அவங்க ஃபேட்டி லிவர் நிறைய இருக்கிற ஒருத்தர் இன்னும் ஆல்கஹால் எடுத்தால் இது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது அந்த லிவர் டேமேஜுங்கிறது இன்னும் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஈவன் சோஷியல் ட்ரிங்கர்ஸ் ஆர் கெட்டிங் லிவர் டேமேஜ், லிவர் ஃபெயிலியர், லிவர் கேன்சர்ஸ் இன்டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் வருடத்தில் ஒரு தடவையாவது சிம்பிள் டெஸ்ட் லைக் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதுவாவது செய்து கொள்வது ரொம்பவே அவசியம். இப்போ நிறைய பேர் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து என் ஹெல்த்துக்கு நல்லது அதனால குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் குடித்தா நல்லா க்ளோவாக ஃபேராக ஆவேன், இல்லை பிராண்டி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் டிசீஸ்லாம் நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பீர் குடித்தோம் அப்படின்னா, ஒல்லியாக இருக்க பசங்களாம் பீர் குடித்தாங்க அப்படின்னா குண்டாயிடுவோம் அப்படிங்கிறனால குடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரு பாயிண்ட்டாக நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் திங் அபவுட் வைன், அதாவது there was a research which said வைனில் இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் ரெஸ்வெரட்ரால் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் உங்களுடைய ரத்த குழாயெல்லாம் கிளியராக வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இட் ஹெல்ப்ஸ். பட் இந்த ரெஸ்வெரட்ரால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற அளவில் நீங்கள் வைன் குடிக்கணும்னா நீங்கள் ரொம்ப வருடம் லிட்டர்ஸ் அண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் வைன் குடித்தாதான் அந்த அளவு ரெஸ்வெரட்ரால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ராங் அசம்ஷன் தட் நம்ம குடிக்கிற மாதிரி அப்பப்போ 1 or 2 bottles ஆஃப் வைன் குடித்தா இட் மே இம்ப்ரூவ் அவர் ஹெல்த். இன்ஃபேக்ட் அவ்வளோ ரெஸ்வெரட்ரால்காக நீங்கள் எடுக்கும்போது ஆல்கஹால் வில் ஆல்சோ டெஃபினெட்லி டேமேஜ் த லிவர். இது எந்த விதத்தில் இந்த ரிசர்ச் ஹெல்ப்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா, people in the Western world, their diet was very fatty diet. They used to take butter, cheese, அந்த மாதிரி இதெல்லாம் வைனோட எடுக்கும்போது இந்த ரெஸ்வெரட்ராலோட அப்சார்ப்ஷன் வாஸ் பெட்டர். ஸோ தட் இஸ் வை தே ஹேட் சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். டெஃபினெட்லி நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனில் வைன் எடுத்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்தவங்கிறது உண்டான ப்ரூஃப் எதுவுமே கிடையவே கிடையாது. அண்டு செகண்ட் திங் அபவுட் பியர் வந்து நம்ம வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னா, இட் இஸ் ஒன்லி காசிங் அ எக்ஸஸ் ஃபேட்டி கெயின். உங்களுடைய ஹெல்தி வெயிட்டுங்கிறது உங்களோட பாடியில் 33% வாட்டர், தென் தெர் இஸ் அ போன் மாஸ், தென் தெர் இஸ் அ மசில் வெயிட், தென் தெர் இஸ் அ ஃபேட் இல்லைங்களா? ஸோ இப்போ மேலில் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ஒரு அப் டு 10 to 15% ஆஃப் ஃபேட் இஸ் அக்செப்டபிள்னா, ஃபீமேலில் ஒரு 15 to 20% ஆஃப் ஃபேட் இஸ் அக்செப்டபிள். அது பியாண்ட் ஃபேட் அக்யூமுலேஷன் இருந்ததுன்னா அது எக்ஸஸ் ஃபேட் இஸ் ஆக்சுவலி நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ பியர் ட்ரிங்க்லாம் எடுத்ததுனால வர வெயிட் கெயின் எல்லாமே உங்களுடைய ஃபேட்டி வெயிட் கெயினை தான் ஜாஸ்திப்படுத்துமே தவிர நாட் யுவர் ஹெல்தி வெயிட் கெயின். ஸோ ஒல்லியாக இருக்கவங்க இஃப் தே வாண்ட் டு கெயின் வெயிட், ஐ திங்க் தே ஷுட் டேக் ஹை குட் குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ தட் வில் இம்ப்ரூவ் போத் தேர் போன் ஸ்ட்ரென்த் அண்ட் தேர் மசில் மாஸ். ஸோ அந்த மாதிரி வர வெயிட் கெயின் தான் ஹெல்தி வெயிட் கெயின். அண்ட் டாக்டர், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்தியாவில் லிவர் டிசீசஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ளூ அண்ட் லைட்டாக ஒரு ஹெட் ஏக் அண்ட் ஃபீவரிஷாக இருக்கும்போது நான் போயிட்டு டெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி லிவரில் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, இஃப் லிவரில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, எந்த மாதிரி ஏஜில் போய் ஒரு ப்ராப்பரான லிவர் செக்அப் பண்ணுறது நல்லது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதாவது லிவர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது அதுக்கு நாட் ஜஸ்ட் 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ், மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதில் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம குரூப் பண்ணோன்னா, ப்ரொடக்ஷன், இட் ப்ரொடியூசஸ் பைல் விச் இஸ் த டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ப்ரோட்டீன்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே ப்ரோட்டீன் தேவை. அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் லிவரில் தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. செகண்ட் திங், இட் இஸ் அபவுட் ஸ்டோரேஜ். நமக்கு பாடியில் தேவைப்படுற எனர்ஜி வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகிருக்கும். வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே கிடைக்கும் போது அதை லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கோட்டான அமௌண்ட்டில் நியூட்ரிஷனில் இல்லைனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஃபைனலி டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ், ஃபுட், ஈவன் பாய்சன் கூட லிவரில் ப்ராசஸ் ஆகிட்டு அதில் பியூரிஃபை ஆகி தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் போக முடியும். ஸோ லிவரோட ஒரு டிசீஸுங்கிறது இதுக்கு ரிலேட்டடாக தான் வரும் சிம்டம்ஸ். இப்போ ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பைல் ப்ராப்ளம்னால ஜாண்டிஸ் வரும். ப்ரோட்டீன்ஸ் குறையும் போது அவங்களுடைய வெயிட் குறைஞ்சிரும். அண்டு ஸ்டோரேஜில் எனர்ஜி லெவல்ஸ் குறைஞ்சி அவங்களோட வைட்டமின் மினரல்லாம் குறையும் போது நேச்சுரலாக ஈஸியாக அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்களோட ரொம்ப வீக்காக இருக்கும் பாடியும். அண்ட் ஃபைனலி இந்த டீடாக்சிஃபிகேஷன் கரெக்டாக இல்லைன்னா அந்த
அம்மோனியா போன்ற நிறைய டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது சிம்பிள் ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து இன்ஃபேக்ட் ரொம்ப ஹை லெவலில் இருந்தால் அவங்க ஒரு கோமா ஸ்டேஜில் கூட போயிடுவாங்க. பட் த சேட் திங் இஸ் ஆல் தீஸ் சிம்டம்ஸ் ஹேப்பன் ஒன்லி வென் liver damage is more than 70%. நம்மளுடைய லிவர் வந்து ஹேஸ் 70% எக்ஸஸ் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி. 1.5 கிலோஸ் வெயிட் இருந்தாலும் அதில் ஒரு 1 kg அளவில் லிவர் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிம்டமே ஏற்படுது. ஸோ இட் இஸ் வெரி லேட். ஸோ செகண்ட் திங், யாருக்கு லிவர் செக்அப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் we are all regularly getting checked because we are exposed to so many infections. And anybody with alcohol habit definitely should get their liver checked. வருஷத்தில் ஒரு தடவையாவது அவங்களோட சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் எனி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட லிவர் ஹெல்த்தையும் செக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ஸை டெஃபினட்டாக பண்ணணும். அண்ட் ஃபைனலி உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கவங்க, ஒபீஸாக இருக்கவங்களும் அவங்களுடைய லிவர் ஓட ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் சொன்ன ஃபேக்டர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சேம் லிவர் டெஸ்ட், அதாவது அந்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது நேம் இருக்கா? லைக் காமனாக மக்கள் போய் காமனான டெஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஐ வுட் சே அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுங்கிற இந்த ரத்த பரிசோதனை, இந்த 2 டெஸ்ட் பண்ணிட்டா போதும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப அட்வான்ஸ்டு அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஃபேட் அண்ட் லிவர் டேமேஜ் அசஸ் பண்ணுறதுக்கு ஃபைப்ரோ ஸ்கேன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. சிம்பிள் ஸ்கேன் தான் அது. அவங்களுடைய லிவரில் இருக்கிற டேமேஜ் பார்த்து கட்டியெல்லாம் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சிடி, எம்ஆர்ஐ போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அண்டு ரொம்ப அட்வான்ஸாக நம்ம அதை டயக்னோசிஸ் பண்ணி எக்ஸாக்டாக டயக்னோஸ் பண்ணோம்னா நம்ம லிவரை பயாப்சின்னு சொல்லுவோம். அந்த சத பரீட்சை, நீடில் வச்சு லிவரை மட்டுமே சதை எடுத்து செக் பண்ணுறதுக்குள்ள அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸும் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டொமக் கேக் இருக்குது அப்படின்னா நமக்கு திடீர்னு ஞாபகம் வரும், நம்ம டாக்டர் போய் பார்ப்போம். பட் சைலண்டாக லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? டெஃபினட்டாக உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆயிருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு டைமாக தெரிஞ்சுப்பீங்க. நிறைய நோயாளிகள் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்ககிட்ட அப்படி தான் வராங்க. அவங்க ஒரு ரெகுலர் ஹெல்த் செக் போகும்போது அவங்களோட லிவர் டேமேஜ்னு வராங்க, இல்லை வேறு ஒரு கிட்னி ப்ராப்ளத்துக்காக ஸ்கேன் பண்ணும்போது அவங்களோட லிவர் டேமேஜ்னு தெரிஞ்சு வராங்க. ஆர் அதையும் நெக்லெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைனலி அது வந்து ஒரு 70% மேலே டேமேஜ் ஆகும்போது ஒரு ஜாண்டிஸ் இல்லை வயரில் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் சேர்ந்து கை காலெல்லாம் வீக்கம் அடைஞ்சு அண்டு இந்த மாதிரி நான் சொன்னது போல் இந்த அமோனியா ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு நியூரலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்போது தான் அவங்க லிவர் ப்ராப்ளத்துக்கு உண்டான டெஸ்ட்டே செஞ்சுக்கிறாங்க. டாக்டர், எங்கேயும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் லிவர் வந்து தன்னை தானே சரிப்படுத்திக்கிற ஒரு தன்மையுடைய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லிவரில் ஒரு டிசீஸ் வருது, ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பர்சனுக்கு லிவர் டிசீஸ் வருது அப்படின்னா ஒன்ஸ் அவங்க அந்த ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னாலே வந்துட்டு அது சரி ஆகிடுமா? அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? யா, டெஃபினெட்லி. அதாவது நம்ம லிவர் டேமேஜுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அது டேமேஜ் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவரல் இயர்ஸ் ஆஃப் லிவர் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் டேமேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் லிவரில் ஒரு ஸ்வெல்லிங், ஃபேட் அக்யூமுலேஷன்லாம் ஏற்பட்டு ஒரு ஸ்வெல்லிங் மட்டும் நடக்கும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்வெல்லிங் ஆன லிவரில் வந்து ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், இன்ஃப்ளமேஷன். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த ரியாக்ஷன்லாம் ஏற்படுறதுனால லிவரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கார் ஃபார்மேஷன் நடக்கும், ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபைப்ரோசிஸே ரொம்ப எக்ஸ்டென்சிவாக லிவர் ஃபுல்லாக ஏற்பட்டுடுச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து சிரோசிஸ்ங்கிற ஸ்டேஜ் வரும். சிரோசிஸ்க்கு அப்புறமும் தேர் ஆர் செவரல் ஸ்டேஜஸ் ஆஃப் டேமேஜ் டு த லிவர். பட் இந்த சிரோசிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிட்டா நம்மளால கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஹெப்படைட்டிஸ்லேயே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். அதை பற்றின ஒரு சில டெஃபினிஷன் கொடுக்குறீங்களா? ஸோ ஹெப்படைட்டிஸ்ங்கிறது லிவரோட ஒரு ஸ்வெல்லிங், அது எதனால வேணால் ஏற்படலாம். நீங்கள் நம்ம இப்போ பார்த்தது போல் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ங்கிறது ஆல்கஹால் ஹேபிட்னால வர லிவர் ஸ்வெல்லிங். இது இல்லாமல் சிம்பிள் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபேட் அக்யூமுலேஷனே ரொம்ப வருஷம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அதுவும் அந்த லிவரில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ். அண்டு நம்மளோட இம்யூனிட்டியே சம்டைம்ஸ் நம்ம லிவரை வந்து இந்த மாதிரி பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்குது, ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிசீசஸ்னாலையும் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏற்படலாம். அண்ட் ஃபைனலி இன்ஃபெக்ஷன்ஸ். சாதாரண ஒரு அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்லேருந்து லிவரையே டேமேஜ் செய்யக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுனாலையும் வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுது. இதில் எதுவும் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் டாக்டர்? மோஸ்ட் டேஞ்சரஸ் டெஃபினெட்லி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. அது குறித்த விழிப்புணர்வுக்காக தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 வைரஸ் வந்து
சைலண்டாக லிவரை டேமேஜ் பண்ணி மக்களோட லிவரை சிரோசிஸ் ஏற்படுறதும் லிவர் கேன்சர்ஸ் ஏற்படுறதும் இன்னுமே நிறைய நடந்துட்டு இருக்கு. அண்ட் குட் நியூஸ் இஸ் திஸ் இஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள். ஹெப்படைட்டிஸ் பி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வேக்சின் இருக்குது. இப்போ பேண்டமிக் வந்த பிறகு எல்லாருமே நம்ம வேக்சின் எடுத்தோம், நம்ம கோவிட் வைரஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுபோல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோட வேக்சினேஷனும் எல்லா மக்கள்கிட்டக்கும் அவேர்னஸ் இருந்து எடுத்திருந்தாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பிங்கிற நோயவே நம்மளால் எராடிகேட் பண்ண முடியும். அண்ட் ஹெப்படைட்டிஸ் சிக்கு வேக்சின் இல்லை, பட் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின்ஸ் இருக்குது. ஏர்லியாக ஒருத்தர் டயக்னோஸ் ஆகிட்டு லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனாங்கன்னா அந்த மெடிசின்ஸ் எடுக்கிறது மூலிமா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்லேருந்து க்யூர் ஆகிட முடியும். இந்த மாடர்ன் மெடிசனில் லிவருக்கு ஃபியூச்சரில் எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கிறப்போ? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் இன் மெடிசன் இஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ். ரைட் ஃப்ரம் டயக்னோசிஸ்லேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை ஃபாலோ அப் பண்ணி வர்ற கேர் கொடுக்குற வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் இருக்கிறது ரொம்ப வெரி சூன் வி ஆர் கோயிங் டு சி. ஐ திங்க் நெக்ஸ்ட் 5 years this will revolutionize the practice of medicine. இது இல்லாமல் வேறு புதுவிதமாக எப்படி லிவரோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நவ் there is already successful research ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நடக்கிறதுக்கு உண்டான மெயின் ஃபேக்டர் வந்து somebody has to donate liver. எய்தர் ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு ஹெல்தி மெம்பர் டொனேட் பண்ணலாம் அவங்க போர்ஷன் ஆஃப் லிவர், ஆர் ஒரு மூளைச்சாவு அடைஞ்சவங்களோட கல்லீரல் எடுத்து நம்ம டொனேட் பண்ணலாம். இவ்வளோ இருந்த கூட நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு 10 to 15% பேஷண்ட்ஸ் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. 85% பீப்புள் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கவே முடியல. ஏன்னா there is not enough liver donation. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக scientists have found out a solution by transplanting animal livers to humans. So there are genetically modified animals. So அவங்களோட genetically modify பண்ணி அந்த க்ளோன் பண்ணி வர்ற அந்த அனிமல்ஸோட ஆர்கன்ஸை எடுத்து ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. லிவர் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக லைவ் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணலை, பட் ரிசர்ச் இன்னும் ரொம்ப சிவியஸாக நடந்துட்டு இருக்கிறதுனால வெரி சூன் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். தென் யூ கேன் இமேஜின் then we can have liver transplantation done for almost all the patients who are waiting for I feel with the amount of advancement there will even be genetically engineered organs. அதாவது 3D பிரிண்டிங்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இப்போ எப்படி ஒரு 3D பிரிண்டிங் ஆஃப் ஒரு இந்த பொருளை நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமோ அது போல் ஆர்கன்ஸையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரீசர்ச் கூட வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ரீசர்ச் எல்லாம் நிஜமாகும் போது லிவர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது இந்த பென்சிலில் வரைஞ்சி வச்சா அந்த இதுவே வந்துடும்ல அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்போ தான் டாக்டர் எனக்கு ஒரு டவுட் வந்தது. லைக் யூஸ்வலாக நம்ம வந்து வேற ஆர்கனை வந்து இன்னொருத்தவங்க ஆர்கனுக்குள்ளே வைக்கும் போது ரிஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஏற்படும் டியூ டு தேர் பிளட் குரூப்ஸ்னால. இப்போ நீங்கள் அனிமல்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தெரியுமா? ஸோ நம்ம அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் லெவல் இருக்கும்? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி தான் உங்களோட மைண்டில் இருக்கும். ரிஜெக்ஷன் குறித்த இம்பார்ட்டன்ட் திங். பட் லிவரோட டிரான்ஸ்பிளான்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் இஸ் அ வெரி ரெசிலியன்ட் ஆர்கன். அவுட் ஆஃப் ஆல் தி ஆர்கன்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நடக்கிற ரிஜெக்ஷன்ஸுங்கிறது வெரி வெரி மேனேஜபிள் அண்ட் மெடிசின்ஸ்னால கம்ப்ளீட்லி கண்ட்ரோலபிள். ஒரு 100 பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும்போது ஒரு 10 to 15% பீப்புள் வில் ஹாவ் ரிஜெக்ஷன். பட் ஆல்மோஸ்ட் ஆல் பீப்புள் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ரிஜெக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டா அவங்க அதனால் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படுறதே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் வெரி யூனிக். வேறஸ் கிட்னி, லங்ஸ், ஹார்ட் அதில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லலாம் ரிஜெக்ஷனுங்கிறது இன்னுமே ஒரு சீரியஸான ப்ராப்ளம். அண்டு முன்னாடியெல்லாம் வந்து மெயினான ஃபேக்டர் ப்ரிவென்டிங் ரிஜெக்ஷனுங்கிறது பிளட் குரூப் மேட்சிங் தான். அதாவது சேம் பிளட் குரூப்னு அவசியம் இல்லை. ஒரு ஓ குரூப்பில் இருக்கவங்க எல்லா குரூப்பில் இருக்கவங்களோட பேஷண்ட்ஸுக்கும் ஆர்கன் டொனேட் பண்ண முடியும். பி குரூப்பில் இருக்கவங்க பி குரூப் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் ஏபி குரூப்பில் இருக்கவங்க எல்லா பிளட் குரூப்போட ஆர்கன்ஸையும் ரிசீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் நவ் வித் மோர் ரீசர்ச் அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற மெடிகேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலிமா பிளட் குரூப் மிஸ்மேட்ச்டு டிரான்ஸ்பிளான்ட்ஸும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். த சேம் சக்ஸஸ் ரேட்ஸ் அக்ராஸ் பிளட் குரூப் கூட நம்மளால் பண்ண முடியும். இதனால் ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உண்டான மெடிசின்ஸும் இருக்குது. அப்படி
சில பேருக்கு ரிஜெக்ஷன்ஸ் ஏற்பட்டால் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசன்ஸும் இருக்குது. அண்ட் டாக்டர், அடுத்ததா இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு லிவர் இஷ்யூஸ் இருக்குது, லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? லிவர் டிசீஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு டிசீஸுமே வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அவங்க ஃபேமிலி மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டிசீஸை வந்து நம்ம வந்து இன்ஹெரிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஜெனட்டிக் ரீசன்னால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ அது போல் லிவர்லேயும் there are some inherited diseases which can be running in families. ஒரு வில்சன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது, அது அவங்களோட லிவரில் ஏற்படக்கூடிய அந்த காப்பர் கேரிங் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் குறைவாக இருந்ததுன்னா அது லிவரை டேமேஜ் பண்ணக்கூடியது. அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த ஃபேமிலியில் வரலாம். பட் தீஸ் ஆர் நாட் த காமன் லிவர் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஒருத்தவங்க லிவரில் ஏதாவது சம் இஷ்யூ இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு அதனால வந்து பாதிப்பு டேரெக்டாகவே அந்த ஊம்பில் இருக்கும் போதே நடந்துடுமா டாக்டர்? ஸோ ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து ஐ வுட் சே இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ். ப்ரெக்னன்சியில் வந்து குழந்தைக்கு தேவையான எனர்ஜியும் லிவரில் எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் ஆகிறதுனால சம் பீப்புள் டெவலப் வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அதனால லிவர் குழந்தை பாதிக்கப்பட போகிறதில்ல, சம்டைம்ஸ் த மதர் கேன் கெட் அஃபெக்டட். ரொம்ப எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சு லிவர் ஃபெயிலியரோட கூட பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த லிவர் ரிவர்ஸ் ஆகி லிவர் ஹீல் ஆகி நார்மல் ஆகிடும். அண்ட் டாக்டர், மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ ஃபேட்டி லிவர்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி டாக்டர் இருக்கும்? ஃபேட்டி லிவருங்கிற அந்த டெர்மினாலஜி வந்து இப்போ நாங்கள் மெடிக்கல் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டியட்டாட்டிக் லிவர் டிசீஸ். பீப்புள் ஷுட் ரியலைஸ் தட் இட் இஸ் அ டிசீஸ். ஸ்டியட்டோசிஸ்ங்கிறது மெடிக்கல் லாங்குவேஜில் ஃபேட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்டியட்டாட்டிக் லிவர் டிசீஸோட ட்ரீட்மெண்ட் பற்றி மக்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய டாக்டர்ஸுக்கே கூட கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது. பட் நவ் இட் இஸ் வெரி கிளியர் தட் இதோட மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் திங். இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால், they have to stop alcohol. That is the first step. The second stage is non-alcoholic liver disease. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அவங்களுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டயட் பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் மெயின்லி வாட் வி கால் த மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் டயட். வெரி லோ carbohydrate and high amount of proteins and avoid saturated fat, trans fatனு சொல்லுவோம். இது பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைஸ், ரோட்டி, சப்பாத்தி, பூரி இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ரொம்ப அளவு குறைச்சிட்டு உங்களுடைய ப்ரோட்டீன்ஸ், நார்மலி நம்மளோட வெஜிடேரியன்ஸ் எடுக்கிற ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன, டால், வெஜிடபிள்ஸ், பன்னீர் அண்ட் ஈவன் எக் ஹேஸ் அ வெரி கம்ப்ளீட் ஹோல்சம் ப்ரோட்டீன். ஸோ இது போன்ற ப்ரோட்டீன் அண்ட் ஈவன் அனிமல் ப்ரோட்டீன், நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் சிக்கன், ஃபிஷ், மீட் இது எல்லாமே வெரி குட் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் அவாய்ட் த பேட் ஃபேட்ஸ்னால் ரொம்ப சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆயிலி ஃபுட், டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அண்ட் பேக்கரி பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் அண்ட் எக்ஸஸ் சுகரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுனால அவங்களோட டயட் வந்து வில் பி அ வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் டயட் ஃபார் curing their fatty liver. Okay. And exercise பற்றி பார்த்தோம்னா it is about a combination of aerobic and strength exercise. Aerobic தான் மெயின். இதில் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு zone 2 எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அவங்களோட ஹார்ட் ரேட் பேஸ்லைன் என்ன இருக்கோ அதுலேருந்து இன்னொரு 50% எலிவேட் பண்ணணும். ஒருத்தருக்கு 80 பேஸ்லைன் ஹார்ட் ரேட் இருக்குன்னா 120 வரைக்கும் ஹார்ட் ரேட் போகிற மாதிரி ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஸ்விம்மிங் அவங்களால என்ன செய்ய முடியுதோ அந்த மாதிரி ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸை ஒவ்வொரு நாளும் ஒரு 30 to 45 மினிட்ஸ் அவங்க செய்கிறது அவசியம். இது கூட கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், வயதானவங்களாக இருந்தால் சிம்பிள் ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். யங் பீப்புளாக இருந்தால் ஒரு ஜிம் போய் டம்பல்ஸ் அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதுனாலே 99% people can reverse their fatty liver. Yeah. The target should be weight loss. அவங்களோட எக்ஸிஸ்டிங் வெயிட்லேருந்து மினிமம் ஒரு 10% if they can lose their weight, their fatty liver will be cured. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு நம்ம பார்த்தது போல் அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வந்திருக்கு, அந்த லிவர் அதனால் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குன்னா then they need medical treatment. They have to go to a liver specialist. And in fact, there are some US FDA approved medicines not still available in India. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வரும்போது ஃபேட்டி லிவரை க்யூர் பண்ணுறது ரொம்பவே ஒரு சிம்பிளான இஷ்யூவாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா போர் அடிச்சா சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சாப்பிட்றேன், மிட் நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால லிவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? வெரி சிவியர்லி எஃபெக்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் ரொம்ப சைலண்ட்டான ஆர்கன்னு பார்த்தோம், ஆனால் 24 hours வேலை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு ஆர்கன். நீங்கள் தூங்கும்போது கூட பீப்புள் சே பிரெயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் லிவர் ஹேஸ் டு
continuously work, and especially when you eat, it works over time. இல்லையா? நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அண்ட் இஃப் யூ டோன்ட் ஃபீட் த ரைட் ஃபுட், தென் லிவர் ஸ்டார்ட்ஸ் அக்யூமுலேட்டிங் டேமேஜ் அண்ட் இன்ஜுரி. அண்ட் எஸ்பெஷலி லேட் நைட் ஈட்டிங் அண்ட் பிஞ்ச் ஈட்டிங் அதெல்லாம் பண்ணும்போது உங்களோட ஹை அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் கேலரிக் இன்டேக் வந்து லிவரில் ஃபேட்டி லிவர் இன்சிடென்ஸை ரொம்பவே அதிகப்படுத்திடும். அண்ட் டாக்டர் பர்டிகுலராக ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் விச் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அந்த மாதிரி இருக்கா லிவருக்கு? சூப்பர் ப்ராசஸ்டு ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட்டாவில் செய்கிற எல்லா ஐட்டமுமே வாட் எவர் இட் இஸ் மேட், அது எல்லாமே வந்து உங்களோட சுகர் லெவல்ஸை உடனே ரைஸ் பண்ணும், உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே டிசரேட் பண்ணும். அண்ட் ஹைலி ஃபேட்டி ஃபுட் ஐட்டம்ஸ், ஏன்னா ரொம்ப ஆயிலியாக எடுக்கிறது. தேர் ஆர் சம் ஹெல்தி ஃபேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீ இஸ் அ வெரி ஹெல்தி ஃபேட். நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் கீ சாப்பிட்றது கூட கேன் பி வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் அதர் நவ் ரீசென்ட்லி பீப்புள் ஹவ் ரியலைஸ் தட் டேக்கிங் ஆலிவ் ஆயில், யூனோ, அதெல்லாம், அண்ட் ஈவன் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் ஆயில்னு சொல்லுவோம், கோகோனட் ஆயில், அதெல்லாமே வந்து வெரி குட் ஃபேட் ஃபார் த ஹெல்த். நீங்க ஃபேட்டி லிவர் பத்தி பேசும்போது நிறைய பேர் வந்து ஒரு கேர்லெஸ்ஸா இருக்காங்க. ஃபேட்டா இருக்கவங்களுக்கு தான்ப்பா ஃபேட்டி லிவர் வரும், நாங்க ஒல்லியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது ஒரு மிஸ்கான்செப்ஷன் தானா? கண்டிப்பா. இது வந்து நம்ம இந்தியாவுக்குன்னே ஒரு யூனிக் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அது லீன் ஃபேட்டி லிவர்னு ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா உடல் எடை குறைவாக இருக்கவங்களுக்கு கூட இந்த ஃபேட்டி லிவர் இன்சிடென்ஸ் ஹையாக இருக்குது, எஸ்பெஷலி இன் இந்தியா. அது நான் சொன்னது போல் மெயின்லி பிகாஸ் ஆஃப் அவர் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். நம்மளுடைய டயட்டில் ரொம்ப ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கிறதும் நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலையும் லிவரில் ஃபேட் அக்யூமுலேஷன் ஹையாக தான் இருக்குது. அண்ட் டாக்டர், நம்ம வந்துட்டு ஃபுட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். பட் லைஃப் ஸ்டைல் இப்படி சேஞ்சஸ் இருக்கிறதால லிவர் டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது? லேக் ஆஃப் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இல்லாததான் முக்கியமான அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம். நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணுறது, நிறைய பேர் இப்போ ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், அதனால எக்ஸசைஸ் பண்ண முடியறதில்ல. சில பேர் உங்களுடைய மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால ஒரு தைராய்டு குறைவாக இருக்குது, டயர்டாக இருக்காங்க, அதை ஸ்க்ரீன் பண்ணாமல் இருக்காங்க, அதனால் எக்ஸசைஸ் பண்ண முடியறதில்ல. என்ன ரீசனாக இருந்தாலும் ஐ திங்க் யூ ஷுட் ஃபைண்ட் அ சூட்டபிள் டைம் இன் யுவர் டெய்லி ஸ்கெட்யூல் to have at least 30 to 45 minutes of exercise. இன்னொன்று டாக்டர், மேபி வந்து ஸ்லீப் சைக்கிள் வந்து நமக்கு ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம எதாவது பண்ணாலும் லிவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஸ்லீப்புங்கிறது உங்கள் பாடியவே ஒரு ரீசெட் பண்ணுற மெக்கானிசம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபோன் சார்ஜ் போயிட்டா நம்ம போய் ஃபோனை உடனே தேடி தேடி சார்ஜ் பண்ணுறோம். நம்ம பாடி டெய்லி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஸ்லீப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் ஸ்லீப்பை பற்றி நம்ம பேசும்போது இட்ஸ் எ வெரி பிக் சயின்ஸ் விச் நாட் மெனி பீப்புள் ஆர் அவேர் ஆஃப். ஸ்லீப் நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும், அந்த ஸ்லீப்பில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்கணும், REM ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டீப் ஸ்லீப் ஆக்சுவலி ரீசார்ஜஸ் யுவர் பாடி. REM ஸ்லீப் ஆக்சுவலி ரீசார்ஜஸ் யுவர் காக்னிட்டிவ் எபிலிட்டி, உங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்போ தான் உங்களோட பாடியோட ரெகுலர் அந்த சிர்கேடியன் ரிதம் சொல்லுவோம், மார்னிங் எழுந்தால் என்னென்ன பாடியில் ஒவ்வொரு ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன் செய்யணுங்கிறது செட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி ஸ்லீப்புக்கு டெஃபினெட்லி உண்டு. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ வுட் சே ஹெல்தி ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 7.5 hours எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் டாக்டர், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இன்னொரு விஷயம் கேள்விப்படுறோம். லைக் நீ தூங்குற 10 o'clock அப்படின்னா உன்னோட டின்னர் 7 o'clock முடிச்சிட்ட அப்படின்னா நீ ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டு. இது எந்த விதத்தில் உண்மை? இது ரொம்பவே உண்மை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ ஹேவ் ஃபுட் லேட் இன் த நைட், நீங்கள் அதுக்கப்புறம் ஈவன் இஃப் யூ நீங்கள் டயர்டாக தூங்கிட்டீங்கன்னா கூட you will not have that proper sleep. Now we have so many health devices to monitor your sleep. உங்கள் ஸ்லீப்பில் உங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, உங்களுடைய ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம், HRVன்னு, அந்த வேரியபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு உண்டான டிவைஸஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஃப் somebody is having the habit of having very late dinner and then going to sleep, their sleep is not good quality. They may be thinking they are having 6 to 8 hours of sleep, but they are not having the proper sleep. So definitely it will affect. இப்போ யூஸ்வலாக வந்து கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. லிவர் கேன்சர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம்? லிவர் கேன்சர் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் கேன்சர்னால் உயிரிழக்கிற நோயாளிகளில் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் இஸ் பிகாஸ் ஆஃப் லிவர் கேன்சர். அந்தளவுக்கு இருக்குது. பட் சேட் திங், நம்ம முன்னாடியே பார்த்தது போல் லிவரில் ஏற்படுற எந்த ஒரு நோயுமே ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தெரிய வர்றதே கிடையாது. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போ ஒருத்தருக்கு ஒரு
கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தால் கூட உடனே ஒரு சிம்டம் இருக்குது, அவங்க உடனே அதை அட்டென்ட் பண்ணுறாங்க. இல்லை நம்ம ஸ்கின்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் வந்தால் கூட நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறோம். பட் லிவரோட ஃபங்க்ஷனுங்கிறது வெரி குவாய்ட். இட் இஸ் அ ஆர்கன் இன் ஒன் கார்னர். அதில் ஒரு சின்ன டியூமர் ஏற்பட்டு அது பெருசாக வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு சிம்டம்ஸே ஏற்படுறதில்ல. அதனாலேயே நிறைய பேர் அதை அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ் அண்ட் தெர் ஆர் சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர் அதிக லெவலில் இருக்கவங்க ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிவர் கேன்சர். வைரல் ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்க ஹை ரிஸ்க் ஃபார் லிவர் கேன்சர். அண்ட் தேர் ஆர் சம் ஜெனட்டிக் டிசீசஸ் ஆல்சோ விச் கேன் ப்ரீடிஸ்போஸ் டு லிவர் கேன்சர். இவங்க எல்லாம் அண்ட் சிரோசிஸ் இருக்கிற எல்லா நோயாளிகளுமே சிரோசிஸ் ஏற்பட்ட உடனே எல்லாருமே டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுறது கிடையாது. அவங்க பல வருடங்கள் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாடியே கூட லிவர் கேன்சர் ஏற்படுறக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நோயாளிகள் எல்லாருமே எவ்ரி 6 months அவங்க சிம்பிள் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் அண்ட் பிளட் டெஸ்ட் பார்க்கறது மூலிமா லிவர் கேன்சர் வர்றதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இப்போ இந்த லிவர் கேன்சர் இருக்கிறவங்க மேபி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக வாய்ப்பு இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக எல்லா பேஷண்ட்ஸுக்குமே டிரான்ஸ்பிளான்ட் தேவையான அவசியம் கிடையாது. நம்ம ஏர்லியான ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அளவான சைஸில் இருக்கிற டியூமராக இருந்தால் லிவரை நம்ம சர்ஜரி பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். லிவரில் ஒரே ஒரு ஆர்கனாக இருந்தாலும் அதில் 8 செக்மெண்ட்ஸ் இருக்குது. தனித்தனியாக ஒரு செக்மெண்ட்டை மட்டும் கூட நம்மளால் ரிமூவ் பண்ணி மீதி செக்மெண்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ண முடியும். வெரஸ் இஃப் வி ஐடென்டிஃபை ரொம்ப லேட் ஸ்டேஜ் லிவரே டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை டியூமர் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்போ நம்ம லிவரிலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. அது போன்ற பேஷண்ட்ஸுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி முடிஞ்சு அவங்க தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். அண்ட் ஒரு ஆரோக்கியமான லிவருக்கு மக்கள் எந்த மாதிரியான மெஷர்ஸ் வந்துட்டு பண்ணணும் டாக்டர்? ஏதாவது ஒரு ரூல்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்களேன். கண்டிப்பாக முக்கியமான மெசேஜ் மக்களுக்கு. ஸோ நம்ம பார்த்தது போல் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் பேலன்ஸ்டு டயட். மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து இதுங்கிறது நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷன் இருக்கணும். ஹெல்தி ஃபேட்ஸ், ஹை ப்ரோட்டீன், லோ கார்போஹைட்ரேட், அந்த மாதிரி ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தது போல் மினிமம் 30 to 45 minutes 4 to 5 days பண்ணிட்டா கூட இட் இஸ் வெரி குட் அண்ட் வெரி ஹெல்தி. தேர்ட் திங் அபவுட் ஆல்கஹால், டெஃபினெட்லி குவிட் பண்ண முடிஞ்சால் குவிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆர் அதர்வைஸ் கீப் இட் இன் வெரி மாடரேட் லிமிட்ஸ் அண்ட் ரெகுலர்லி செக் யுவர் செல்ஃப், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபைனலி நம்ம வைரல் ஹெப்படைட்டிஸில் தான் ஆரம்பித்தோம். வி ஷுட் நோ கிரியேட் தட் அவேர்னஸ். எல்லாருமே வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி உண்டான வேக்சின் எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு இப்போ அவங்களோட இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூலில் கொடுக்கறதுனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடல்ட்ஸ் எல்லாருமே எடுத்திருக்கோமா இல்லையா, நம்மளோட இம்யூனிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கு உண்டான பரிசோதனையை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். அண்ட் இஃப் அட் எனி சைன்ஸ் ஆஃப் லிவர் டிசீஸ் go to a liver specialist at a very early stage. So thank you so much டாக்டர். இவ்வளோ நேரம் லிவர் சம்மந்தப்பட்டு நாங்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க. நிறைய மக்களுக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு காலை மலர்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு காலை மலர்ல மறுபடியும் நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Tara and Brinda signing off. Ta-ta.